Hello guys, welcome back to Mr. Tension. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேர்ல்டு வைட்ல 11,000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன கங்குவா படத்தோட ரிவ்யூ தான். கங்குவா படம் எல்லாரும் நிறைய நெகட்டிவ் சொல்றாங்க. படத்தோட உண்மையான ரிவ்யூ 100% ஹானஸ்ட் ரிவ்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெகட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா பாசிட்டிவ், ரெண்டாவது நெகட்டிவ், மூணாவது என்னன்னா ரொம்ப அழகான ரிவ்யூஸ் சொன்னாங்கல்ல, அவங்கள பத்தி உள்ளதுதான் மூணாவதுல உள்ளது. What bro? It's very wrong bro. It's very wrong. இந்த மூணு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். படத்துல நிறைய பாசிட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ்ல பிரான்சிஸ் கேரக்டர் வந்து ஆரம்பிக்கும். பிரான்சிஸ் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரான்சிஸ் கேரக்டர் பெருசா தேவைப்படலை. அதாவது ப்ரெசன்ட்ல நடக்குது, அதுல கொஞ்சம் சீன் வச்சிருக்கலாம். லவ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். மற்றபடி பிரான்சிஸ் கேரக்டர் நல்லா வந்து காமெடியை தவிர்த்துருக்கலாம். காமெடியை தவிர்த்து கொஞ்சம் ஆக்ஷன்லேயே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா படம் நல்லா வந்திருக்கும். இப்போ படம் நல்லா தான் இருக்குது. அதுக்கு பிறகு கங்குவா வேர்ல்டுக்கு போகும்போது படம் அப்படியே இங்க இருந்த படம் இங்க போனது மாதிரி இருந்துச்சு. அவ்வளோத்துக்கு வேற லெவலில் இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ் தான் இருக்கட்டும். நான் 3Dல தான் படம் பார்த்தேன். 3Dல பார்க்கும்போது படம் ஆசமாக இருந்து. அதுக்கு பிறகு சூர்யா ஆக்டிங்கும் ஹார்ட் ஒர்க்கும் வேற லெவலு. சூர்யா என்ட்ரி சூப்பராக இருந்து. அதுக்கு பிறகு தலைவனே சாங் பிளேஸ் பண்ணியிருந்தது நல்லா இருந்து. ஃபயர் சாங் பிளேஸ் பண்ணியிருந்தது நல்லா இருந்து. ஃபயர் சாங் ரொம்ப லென்த்தா போனது மாதிரி இருந்து. அதுக்கு பிறகு மன்னிப்பாய சாங் பிளேஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்து. அதுல 1-2 சீனை மட்டும் கட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை எமோஷன்ஸ் கனெக்ட் பண்றேன்னு சொல்லி 1-2 மட்டும் கொஞ்சம் கோளாறு பண்ணி வச்சுட்டாங்க. மற்றபடி எமோஷன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க எமோஷன்ஸ் செட் ஆகலை. ஆனால் எமோஷன் செட் ஆயிருந்து, அதான் உண்மை. அப்புறம் நம்ம பாபி அவரோட ஆக்டிங் வேற லெவலு. சூப்பரான ஒரு வில்லனிசம். நிறைய பேர் சொல்றாங்க அந்த படம் பார்த்தது, அந்த படத்துல சூப்பரா வில்லனிசம் இருந்து இந்த படத்துல வில்லனிசமே இல்லை. அந்த படம்னா படத்துக்கு பேர் சொல்ல விரும்பல. அவரு நம்ம பாபி வந்து நடிச்ச முந்தின படம் அப்படின்னு எந்த படம்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துல உள்ள வில்லனிசமோடி இதுல நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் வந்து சொல்றாங்க அவருக்கு ஆக்டிங் நல்லா இல்லை, ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லை. அவங்கள்ட்டலாம் ஒன்றுதான் கேட்கணும், உங்களுக்கு ஸ்கிரீன் பிளேனா என்னன்னு தெரியுமா, அதான் கேட்கணும். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அதே தான் திருப்பி விஎஃப்எக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி அந்த crocodile ஃபைட் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அது ஆக்சுவலா தேவையில்லாத சீன் தான். அப்படியும் அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் கிராப் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம், ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அந்த போர்ஷனை. மற்றபடி சிஜி எல்லாமே பக்கா. கார்த்திக் கேமியா சூப்பரா இருந்துச்சு. பிரசன்ட்ல உள்ள கார்த்தி வந்து கெட்டப் நல்லா இல்லை. பாஸ்ட்ல உள்ள கார்த்தியோட கெட்டப் சூப்பரா இருந்து. அதுக்கு பிறகு நெகட்டிவ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சொன்னது மாதிரி அந்த லவ் போர்ஷன்
லவ் போர்ஷனுக்கு அந்த சாங், அது என்ன சாங், ஏதோ ஒய் வச்சு ஆரம்பிக்குமே அந்த பாட்டு வந்து பெருசா செட் ஆகல. பெருசா செட் ஆகலன்னா அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வை காணிக்கிறேன்னு சொல்லி அது ஒரு மாதிரி கிரிஞ்சா போயிட்டு இருந்துச்சு. லவ்வா மற்றபடி வித்தியாசமா எப்படியாவது காணிச்சிருக்கலாம். சும்மா ஒரு காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிக்கிற மாதிரி வச்சிருந்தா கூட ஓகே, அது லவ்னு சொல்லலாம். இது வந்து போய் பார்ட்டி கிளப்லலாம் போய் டான்ஸ் ஆடிட்டு பீச்சில் நடந்து போகிற மாதிரி இல்லை, பீச்சில் இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. இது மாதிரி லவ் மாதிரியே தெரில. அதுக்கு பிறகு கிங்ஸ்லி யோகி பாபு தேவையில்லை, அவங்க வந்து காமெடி பண்ணதும் நல்லாவே இல்லை. காமெடி பண்ணாங்களான்னே தெரில, அப்படியே ஒரு காமெடி. அதுக்கு பிறகு இந்த யோகி பாபு கிங்ஸ்லிக்கு பதிலா வேற ஏதாவது சப்போர்ட்டிவ் கேரக்டர் மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் பண்ண காமெடி எதுவுமே சிரிப்பு வரல. அப்படி ஒண்ணு. பிரான்சிஸ் கேரக்டர்ல தான் நிறைய நெகட்டிவ். மற்றபடி கங்குவாவோட போர்ஷன்ல எதுவுமே பெருசா நெகட்டிவ் எதுவுமே தெரியாது. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த சவுண்டு, பிரான்சிஸ் கேரக்டர் வர்றதுல சவுண்ட் அந்த அளவுலாம் இருக்காது, கங்குவா வரும்போது தான் சவுண்ட் இருக்கும். வரும்போது சவுண்ட் இருக்குன்னா அது வந்து காரணம் என்னன்னா, அது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை மாதிரி கூலா உட்காந்து பேசிக்கிட்டும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் சண்டைக்கு வரானா இப்போ வந்து இந்த நாட்டு பிரசிடென்ட்டும் அடுத்த நாட்டு பிரசிடென்ட்டும் பேசி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் போரு அப்படின்னுலாம் இருக்க மாட்டாங்க மேக்சிமம். நான் பிளாக் பேந்தர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். பிளாக் பேந்தர் படத்துல அதுல எப்படி சவுண்ட் இருக்கும், எல்லா மக்களும் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஊர்ல அப்படிப்பட்ட படத்தையே பார்க்க மாட்டாங்க, அது வேற விஷயம். நம்ம ஊர்ல எல்லாம் கை கோத்துட்டு இருக்க படத்தையும் மிருகம்னு பேரை வச்ச படத்தையும் அப்படிப்பட்ட படத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. விட்டுட்டு இருந்தோம், கீழே கெஸ்ட் வந்துட்டாங்க, அதனால மேலே வந்துட்டேன். சரி, பேக் டு த ரிவ்யூ. ஆனால் கண்டிப்பாக படம் ஓடிடியில் வரும்போது பெரிய 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 வரவேற்பை பெறும். இதே இடத்துல அதேமாதிரி படம் நல்லா இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் மிருகம்னு டைட்டில் வச்ச படத்தை மட்டும்தான் விரும்பி பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட படம் பார்த்தா தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்படிப்பட்ட படம்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன படம் இது அப்படின்னு தோணும். இதே இடத்துல ஒரு ஷாருக்கானோ, ஒரு யாஷோ, ஒரு பிரபாஸோ, ஒரு என்டிஆரோ, ஒரு ராம் சரணோ நடிச்சிருந்தா 1000 crore ப்ளஸ்ல தான் போயிட்டு இருக்கும். கண்டிப்பாக 1000 crores தாண்டிடும். நல்ல கதை தான், பிரான்சிஸ் கேரக்டர் தவிர. பிரான்சிஸ் கேரக்டர்னு சொல்ல முடியாது, அதில் உள்ள போர்ஷன், அவ்வளோதான். இந்த படம் இப்படி ரொம்ப ரொம்ப மட்டமாக சொல்கிறாங்க. இது சலார் படம்லாம் பிரபாஸுக்கு மோர் தென் 500 crores கிட்ட, மோர் தென் 500 crores. எனக்கு தெரிஞ்சது 1000 crores ரீச் ஆகலை, 800 crores கிட்ட வந்துச்சு. அது வந்து அந்த படத்தில் என்ன இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது. கடைசிலாம் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். அந்த படத்துக்கு எல்லாரும் வாவ் என்ன ஒரு பிரில்லியண்டான படம் அப்படின்னு சொல்லதும், அதுக்கப்புறம் கிளாசிக்கான படம்னு சொல்லுது. அதில் ஒரு கேக் கட் பண்ணக்கூடிய கத்தி எடுத்தாலே உடனே சுற்றி ஃபயரை கொண்டு வந்து அப்படிலாம், ஐயோ அந்த படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிக்காம இருக்குன்னு தெரில. கல்கி நல்லா இருந்துச்சு. நம்ம ஷாருக் கானோட பத்தான் ஆவரேஜான மூவி, அதுவே 1000 crores மேலே பீட் பண்ணிச்சு கலெக்ஷனை. நம்ம மக்களுக்கு
இப்போ வந்து எப்படின்னு சொன்னா நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்காங்கன்னே தெரியல. அந்த மிருகன்னு டைட்டில் வச்ச படம் மாதிரி உள்ளதை எதிர்பார்க்காங்களா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இல்லாட்ட என்ன படம் எதிர்பார்க்காங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியல. திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்ஷன் படத்துக்கு வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபீல் குட் மூவிக்கு, லவ் மூவிக்கு வாவ் இதான் இப்படிதான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. திடீர்னு எமோஷன் மூவி வந்துச்சுன்னா இதாண்டா படம், அந்த படம் இவங்க எதுக்கு பார்க்குறீங்க, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்றது. அவன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஈஸி, அந்த இடத்துல வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது அனுபவம் இல்லை, இது நான் நோட்டீஸ் பண்ண டைலாக் தான். அப்புறம் மீம் ரிவ்யூஸ் அதை பற்றி பார்த்தோம். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தவங்க என்ன அவங்க பண்ணேன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி அவங்க ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ அந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தவங்க அவங்க வீடியோஸ் தான் பார்க்குறேன். ரொம்ப மோசமாக பேசினா அவங்களோட வீடியோ மட்டும்தான் நான் சாரி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து ரொம்ப தப்பாக பேசுறாரு. வேற வேற யாரோட ரிவ்யூவும் ரொம்பலாம் என்ன இவன் இப்படி பேசுறாங்கன்னா தோண வைக்கல. தோணுச்சு என்னன்னா இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு தோணும். ஆனால் இந்த மண்டே ரிவ்யூ பார்க்கறதுக்கு நம்பிக்கையே போயிட்டு. எதனாலன்னா ரீசெண்டாக தேவரா ரிவ்யூ பார்த்தேன், கங்குவா ரிவ்யூவும் பார்த்தாச்சு. தேவரா ரிவ்யூ பார்க்கும்போது தேவரா படம் நல்லாவே இல்லைன்னு சொன்னாங்க. படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன், படம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் தான். தமிழ் இண்டஸ்ட்ரி தான், தமிழ் சினிமா தான் இன்னும் மோஸ்ட்டாக போயிட்டுருக்கு. மற்றபடி கங்குவா கலெக்ஷன்லாம் இப்போ பரவாயில்ல, மேபி ப்ராஃபிட் வரும். ரிவ்யூவும் இப்போது அந்த செகண்ட் டே தேர்ட் டே ரிவ்யூலாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படின்னு. 1000 crore பீட் பண்ணது கஷ்டம்தான். மேபி 200, 300, 400 போமான்னு தெரில. ஏன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 3 நாள் தான் நல்ல ஒரு கலெக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 நாள் கூட இல்லை, ஃபஸ்ட்டு 1 வீக் நல்லா கலெக்ஷன் இருக்கும். இன்றைக்கி டே 4 ஆகுது. இன்றைக்கி நைட்டு தான் ஒரு 8:30 போல தான் அவங்க சொல்லுவாங்க என்ன கலெக்ஷன். பார்ப்போம். மற்றபடி வேறு என்ன வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம். எங்களோட ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டுருக்கு, ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு, அதனால் அது டிசம்பர் ஸ்டார்டிங்குள்ளே வந்துடும், இல்லை நவம்பர் எண்டிங்குள்ளே வந்துடும். ரீயூனியன் ஒன்று இருக்குது, இன்னொரு படம் அன்டைட்டில் மூவி எடுத்து வச்சாச்சு. எடிட் பண்ண முடியாத சூழ்நிலை, எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்குது. ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ரிவ்யூ சொல்ல முடியாது, நீங்கள் தான் சொல்லணும். அதே மாதிரி மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ரிவ்யூ சொல்லாங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அப்படியும் ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், பைத்தியக்காரன் அப்படி இப்படின்லாம் பேசாதுங்க. என்னடா சூர்யாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது மாதிரி இருக்குது, சூர்யாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூர்யா ஃபேனான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் என்ன சொல்லணும்னா, நான் சூர்யா ஃபேன் இல்லை,
அண்ணன் யாரு? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ ப்ளூ பஸ் டைம். நான் சூர்யா ஃபேன் இல்லை. தளபதி படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிக்காம இருக்குன்னு தெரியல. பிடிக்காம இருக்கு.